கர்த்தருடைய நாமத்துக்கு கனம் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்துல கூட நம்ம ஆராய வேண்டிய காரியம், நம்ம சில நேரங்கள்ல நம்ம இருதயம் ரொம்ப மனக்கசப்பு, காரணம் இல்லாத ஒரு சோர்வுடன் காணப்படும். நம்ம இருதயத்தினுடைய மகிழ்ச்சியும், நம்ம இருதயத்தில் உள்ள சோர்வு, துன்பம் அது மற்றவங்களுக்கு தெரியாது. அவரவருடைய இருதயத்தின் மகிழ்ச்சி, அவரவர் இருதயத்தினுடைய துக்கம் அவரவருக்கு தான் தெரியும். அந்நியன் அதற்கு உடந்தை ஆகான். நம்ம மகிழ்ச்சி படும்போதும் நம்ம இருதயம் தான் மகிழ்ச்சி படும். நம்ம அது துன்பப்படும் போது நம்ம இருதயம் தான் நமக்கு துன்பமாய் காணப்படும். அது மற்றவங்களுக்கு புரியாது. ஒருவேளை மற்றவர்கள் கண் முன்னாக நம்ம ஒரு மகிழ்ச்சியா இருப்பது போல காணப்படலாம். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க சோர்வை அறிகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரம் தான் அறிகிறார். அ அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த சோர்வு காணப்படுகிற நேரங்கள்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும், இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளணும். எப்பொழுதும் சில நேரங்கள்ல காரணம் இல்லாம வரும். எனக்கு கூட அப்படி அடிக்கடி காரணம் இல்லாத ஒரு சோர்வு, காரணம் இல்லாத ஒரு மனக்கசப்பு, அப்படி ஏதோ புரியாது. அப்படி ஒரு காணப்படும். அப்ப அப்படி இருந்த நேரத்துல ஆரம்பத்துல நான் ஆண்டவருக்குள்ள வந்த நாட்கள்ல, நான் அப்போ என்ன செய்வேன், எனக்கு தெரிந்த ஆண்டவருக்கு பயந்த வர்கள்ட்ட நான் என்ன சொல்வேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கஷ்ட காலங்கள்ல இந்த 10 வருடங்களுக்கு முன்பு என் கணவனை இழந்த அந்த நாட்கள்ல அந்த அ சர்ச்சில நான் என்ன செய்வேன், அந்த சர்ச்சுக்கு வர அந்த சகோதரிகள்ட்ட என்னுடைய பாரத்த அவங்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ளுவேன். தொந்தரவு பண்ணுவேன். இப்பதான் நான் கொஞ்ச நாளா யாருக்கும் அதிகமா நான் ஃபோன் பேசுறது கிடையாது. ஏன்னா, இந்த வேதத்தை ஆராய்ந்து கொண்டு ஏதாவது முக்கியமானது தான் நான் ஃபோன் பேசுவேன். மற்றபடி அடிக்கடி தொந்தரவு குடுக்க மாட்டேன். என்னுடைய கணவர் இறந்த அந்த ஆரம்பத்தின் நாட்கள்ல, அந்த வேலைக்கு போகாம வீட்ல இருந்த அந்த 1 1/2 வருடங்கள்ல, நான் அதிக பேர நான் தொந்தரவுபடுத்தின நாட்கள் உண்டு. அதிகமா இது நான் குறிப்பிட்டு பேரு சொல்ல முடியாது. ஏன்னா, அநேக பேர் எனக்காக ஜெபித்திருக்காங்க. அ அதுல அதிகமா நளினின்னு ஒரு அக்கா, நளினி அகஸ்டின்னு ஒரு அக்கா. அவங்ககிட்ட தான் நான் அடிக்கடி என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய மனக்கசப்பு, என்னுடைய போராட்டங்கள்லாம் அவங்ககிட்ட தான் நான் என்ன செய்வேன், பகிர்ந்து கொள்வேன். அப்படி இன்னும் அ நெறைய பேர்ட்ட நான் என்ன செய்வேன், என்னுடைய கஷ்டங்கள நவநீதன்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களையும் அடிக்கடி தொந்தரவுபடுத்துவேன். உள்ளத்துல ஒரு பாரம் வந்துச்சுன்னா, உடனே அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி, அப்படியே ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா அப்படின்ட்டு என்ன செய்வேன், அவங்கள்ட்ட நான் போராடி அவங்கள்ட்ட ஏதாவது வார்த்தைகள பேசுவேன். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, சில நேரங்கள்ல எனக்கு ஆறுதலான வார்த்தைகள சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல அ கவலைப்படக்கூடாது, நான் உங்களுக்காண்டி ஜெபிக்க என்ன, சந்தோஷமா இருக்கணும்ன்ட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்வது போல எனக்கு சொல்லுவாங்க. அப்படி நான் ஆறுதல் அடைந்த நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. அ அப்படிலாம் அப்போ அவர்கள்லாம் என்னை வழிநடத்தி வரப்பே தான், எ ஆண்டவருடைய கிருபையினால நான் இன்னைக்கு உங்களுடைய மத்தியில நான் காணப்படுகிறேன். என்னுடைய சோர்வு நாட்கள்ல அநேக பேர் எனக்கு ஆறுதலாய் காணப்பட்டார்கள். அந்த நாட்கள நான் என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. அதேபோல நாமும் என்ன செய்யணும், இந்த உலகத்துல நம்ம இப்பொழுது நல்ல ஆறுதல் அடைந்து நன்மையாய் காணப்படும்போது, சோர்வுற்று காணப்படுகிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், சத்துவத்தையும் பலத்தையும் குடுக்கிற தேவனுடைய வசனத்தை சொல்லணும். அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அ என்ன சொல்லணும், "இயேசப்பாட்ட ஜெபிங்க, நானும் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது." அப்படின்னு தைரியமான வார்த்தைகள சொல்லணும். அப்படி சொல்லும்போது ஒரு பலன் கிடைக்கும். ஏற்ற நேரத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகள், அந்த வெள்ளி தட்டுல வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. அப்போ அந்த வார்த்தை, அந்த இனிமையான சொற்கள் என்ன செய்யும்? நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். அப்ப இந்த உலக பிரகாரமான மனிதர்களுடைய வார்த்தையே அவர்கள், "நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். டோன்ட் வொரி. இப்படி நல்ல மாரி இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லா இருங்க. இன்னும் நல்லா இருப்பீங்க." அப்படின்னு அவங்க ஏதாவது சொல்லும்போது, "கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்." அப்படிலாம் சொல்லும்போது, நமக்கு ஒரு உற்சாகத்தின் பலன் வரும். அதே போலதான் நாம என்ன செய்யணும், இந்த நாட்கள்ல நம்ம இந்த மன சோர்வு, அந்த பாரம், அந்த மனக்கசப்பு நடக்கிற காலங்கள்ல நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்துல போய் நம்ம என்ன செய்யணும், அவருடைய பாதபடியில நம்ம அவரிடத்துல எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், ஊற்றணும். நிச்சயமாய் தேவன் கேட்கிற தேவனாய் காணப்படுகிறான். சங்கீதம் 113 119, 113 வசனத்த பாருங்க. "வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிறேன்." அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்கிறார்? அந்த தாவீது ராஜா சொல்லுகிறார். அப்போ இந்த வீண் சிந்தனைகள்,
தேவையில்லாத வீண் சிந்தனைகள் நம்ம மனதுல வந்தாதான் நம்ம இருதயத்துல என்ன செய்யும்? கசப்பான உணர்வுகள், பாரமான எண்ணங்கள், அது யாரையுமே அறிய முடியாது. நம்ம இருதயத்தினுடைய மகிழ்ச்சியும், நம்ம இருதயத்துல காணப்படுகிற சோர்வு, துன்பம் மற்றவங்களுக்கு தெரியாது. அவனவன் இருதயத்துல ஏற்படுகிற மகிழ்ச்சியும், அந்த துக்கமும் அவனவன் இருதயத்துக்கு தான் தெரியும். அது அந்நியன் உடந்தையாகான்னு போட்டிருக்கு. அடுத்தவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம நல்லா இருக்க மாரி இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சோர்வு காணப்படும். அதை கர்த்தர் அறிகிறார். அவர் அந்தரங்கத்துல இருக்கிறதையும் காண்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால அவரிடத்துல நம்ம அந்த சங்கீதக்காரன் தாவீது ராஜாவை போல நம்ம என்ன செய்யணும்? வீண் சிந்தனைகளை வெறுக்கணும். கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரியமாய் காணப்படணும். அவருடைய வேதத்துல அதிசயம், அற்புதம், ஆலோசனைகள், எங்குமே கிடைக்காத பொக்கிஷங்கள், விலையேற பெற்ற முத்துக்கள், தேனிலும் மதுரமான வார்த்தைகள், தேனிலும் மதுரமான வார்த்தை எல்லாம் இருக்கு. அப்போ அவருடைய நம்ம வீண் சிந்தனைகள் காணப்படுகிற நேரத்துல அவருடைய வேதத்தை நம்ம பிரியமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் கசப்பை மாற்றி போகிறவராய் காணப்படுகிறார். அதே போல பாருங்க, சங்கீதம் 119, 116 வசனத்தை பாருங்க. நாம் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்போக படுத்தாதேயும். என் நம்பிக்கை விருதாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். சில நேரங்கள்ல நம்ம சோர்ந்து காணப்படும்போது, நம்ம இந்த உலகத்துல நம்மளால இனிமே ஜீவிக்கவே முடியாதா அப்படின்னு சில நேரங்கள்ல ரொம்ப பலவீனம். இந்த மாம்சம் பலவீனம் போது, ஆவி உற்சாகம் உள்ளது. சில நேரங்கள்ல இந்த ஆவியே நம்மளுக்கு சோர்வா காணப்பட்டதுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? நீதிமொழிகள் 18:14 பாருங்க, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? நம்ம பலவீனமாய் இருக்கிற நேரம் நம்முடைய நம்முடைய ஆவி உற்சாகமாய் காணப்பட்டால், நம்முடைய தேவன் மேல் நம்ம நம்பிக்கையாய் காணப்பட்டால், அப்பொழுது நம்ம பலவீனத்தை நம்ம தாங்க முடியும். நம்ம ஆவி முறிந்து போயிட்டுனா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு அடி எடுத்து கூட நம்ம என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. அப்போ நம்முடைய ஆவியை உற்சாகமாய் கேட்க நம்ம என்ன செய்யணும்? இந்த முறிந்த ஆவியை நம்ம என்ன செய்ய? நீங்கும்படி உற்சாகத்தின் ஆவியை திரும்ப தாரும் என்று நம்ம யார் இடத்துல கேட்கணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கணும். அவர் உற்சாகத்தின் ஆவியை தருகிறவர். இந்த உலக பிரகாரமான பொருட்களோ, ஆடம்பர பொருட்களோ, அந்த கேளிக்கை விருந்துகளோ, அந்த கேளிக்கையாக ஊர் சுற்றுவதோ, அந்த உலக பிரகாரமான ஆடம்பர வாழ்க்கையோ, அதெல்லாம் நம்மளுக்கு திருப்திப்படுத்தாது. ஒருவேளை கொஞ்ச நேரம் திருப்தியா இருக்கும், அடுத்த நேரம் பழையபடியும் நமக்கு அந்த சோர்வு வரும். ஆனால் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு என்ன செய்யணும்? அப்படி சோர்வு வரும் பொழுது நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆஹ் அனுதினம் உட்கொண்டு அதை மனப்பாடமா வைத்திருக்கும் போது, அந்த வார்த்தையை நம்ம அந்த நேரத்தில் நினைக்கும் போது நமக்கு உற்சாகத்தின் ஆவி வரும். தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோர்ந்து போகாதீர்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். சோதனை வரும்போது அந்த சோதனையை அவரே அவர் தாங்கி இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதனைன்னா என்னன்னு இயேசுப்பாவுக்கு தெரியும். ஏன்னா அவர் இந்த உலகத்துல மனுஷனாய் பிறந்து வாழ்ந்து இந்த உலகத்துல எல்லா சோதனைகளையும் ஏற்று நம்மை போல என்ன செய்த அந்த உலகத்துல, இந்த மண் உலகத்துல வாழ்ந்தவர். அதனால அவருக்கு எல்லா அந்த உபத்திரவங்களும் அவருக்கு தெரியும். எல்லா உபத்திரவங்களும் ஏற்றவர். நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றவர். எல்லா சோதனைகளையும் ஏற்றவர். அதனால அவரிடத்துல நம்ம என்ன சொல்லணும்? நம்ம சொல்லும்போது நம்முடைய சோதனைகளை கர்த்தர் என்ன செய்வார்? விடுவிக்கிற வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம உலக பிரகாரமான ஒருவேளை நமக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலக பிரகமான உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் தேவைதான். நம்ம அவர்களெல்லாம் விடுபட்டுலாம் அந்த உலகத்துல வாழணும்னு தேவன் சொல்லல. ஆபத்து நேரத்துல நம்ம பிரியமானவர்கள் தான் நமக்கு என்ன செய்வாங்க? அந்த நேரத்துல ஆலோசனை, பெரியவர்களுடைய ஆலோசனை நமக்கு தேவை. ஆனா முதலாவது நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுக்கும்போது தேவன் என்ன செய்வார்? நம்மளை நல்வழிப்படுத்துகிறார். நல்ல ஒரு மனிதனுடைய ஆலோசனை கேட்கும்படி நமக்காக ஒரு மனிதர்களை ஏற்படுத்தி வைத்திருப்பார். வீண் ஆலோசனை கொடுக்கிறவர்கள் மத்தியில நம்மளை ஆண்டவர் காணப்பட வைக்க மாட்டார். அவர்கள் மத்தியில நம்மளை என்ன செய்ய மாட்டார்? உட்கார வைக்க மாட்டார்.
ஏற்ற நேரத்துல ஏற்ற மனிதர்களின் உதவியை நமக்கு என்ன செய்வார்? தருகிற தேவனாய் காணப்படுகிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து காணப்படணும். அதே போல பாருங்க, அந்த ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளோருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன். நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. தேவன் என்ன அழகா சொல்லிடுறார் பாருங்க. நம்ம இருதயத்தை நம்ம பணிந்து, நம்ம இருதயம் நொறுங்கி அவருடைய சமூகத்துல பணிவாய் நம்ம என்ன செய்யணும்? நொறுங்கி காணப்படும் போது நம்ம ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல நம்முடைய நொறுங்குண்ட அந்த இருதயத்தை உயிர்ப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் தேவன் நினைச்சுகிறார், வாசம் பண்ணுகிறார். நம்மை தாமே தாழ்த்தி அவருடைய சமூகத்துல நம்முடைய பாரங்களை வைக்கும்போது தேவன் நினைச்சார், நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிறார். அப்பொழுது அவர் நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணும்போது அப்ப நமக்கு என்ன வந்துடும்? அந்த கசப்பு, அந்த பாவ உணர்வு, அந்த பாரம், அந்த சோர்வு எல்லாமே என்ன செய்யறோம்? போயிடும். உற்சாகத்தின் ஆவி நமக்கு என்ன செய்யறோம்? வந்துடும். அதனால தேவன் நம்மளுக்கு என்ன செய்தார்? நம்ம கூடவே வாசம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்மை ஒப்பு கொடுக்கணும். அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும். அவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுறவர்களாய் காணப்படணும். நான் எப்போது வழக்காட மாட்டேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. அந்த நோவா காலத்துல அந்த வெள்ளம் வருது. வெள்ளம் வந்தோடனே அந்த வெள்ளம் முடிந்து மழையெல்லாம் நின்ன பிறகு அந்த எல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை சொல்லிடுறார். அந்த மனிதனுடைய அஹ் அந்த அவனுடைய சிந்தனை எப்பவும் நித்தமும் அப்படிதான் இருக்கும். அதனால இனி நான் மனிதனோடு என்ன செய்ய மாட்டேன், நான் இதை பற்றி ஒரு அழிவை கொண்டு வர மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறார் தேவன். ஒரு வானவில்லை தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அதனால தேவனுக்கு தெரியும் நம்முடைய மனிதனுடைய இருதயம் எப்பொழுதும் ஒரு மனமா இருக்காது. அது அங்கு இங்கும் குரங்கை போல ஊசலாடுகிற இருதயம் அப்படின்னு தேவனுக்கு தெரியும். அதனாலதான் தேவன் சொல்லியிருக்கிறார், நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமா இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்மாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று தேவன் சொல்கிறார். நாம சோர்ந்து காணப்படும் போது கர்த்தர் என்ன செய்தார்? அவர் நமக்காக என்ன செய்கிறார்? அவரும் என்ன செய்தார்? நம்ம பிள்ளை சந்தோஷமா இல்லை என்று வருத்தப்படுகிறார். அதனால அவர் உற்சாகத்தின் ஆவியை நமக்கு தரணும்னா நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்ம ஒருபோதும் நம்ம என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. ஆ கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய மகாபலம் நீட்டப்பட்ட அவருடைய புயத்தினால் வானத்தையும் பூமியும் தேவன் நினைச்சுதான் அவரு உண்டாக்கினார். வார்த்தையினால உண்டாக்கினார். ஒரு வார்த்தை தான். அவர் சொன்ன உடனே வானம் உண்டாகக்கூடாது, பூமி உண்டாகக்கூடாதுன்னு நினைச்சுதார். உடனே உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாகக்கூடாது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. எல்லாம் அவருடைய வார்த்தையினால உண்டாகப்பட்டது. அவர் அவ்வளவு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின நம்முடைய தேவனுக்கு நம்முடைய இருதயத்தின் பாரத்தை நம்ம இருதயத்துல காணக்கூடிய கசப்பை எடுத்துவது லேசான காரியம். அதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, இப்ப நாம கூட பாருங்க, அநேக நேரம் சில காரணங்களுக்காக நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கலைன்னா துக்கமுகமாய் காணப்படுவோம். சில பேரு நல்ல வேலை செய்து இப்ப ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல சும்மா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சோர்வா காணப்படும். இனிமே நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சுட்டு இனிமே என்ன, ஏதோ வேலை பார்த்தோம், பிள்ளைங்களை நல்ல மாதிரி திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு, அவரவருக்கு வாழ்க்கை செட்டில் பண்ணியாச்சு, இனிமே நம்ம வாழ்க்கை இதோட இல்லை. இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையின் 2ஆம் கட்டமே ஆரம்பமாக போகுது.
முதலாவது ஆரம்பத்தின் நாட்கள்ல பாருங்க, நீங்க வேலைக்கு சேர்ந்த புதுசுல ஒரு சைக்கிள்ல தான் நீங்க போயிருப்பீங்க. ஒரு வாடகை வீட்டுல தான் நீங்க குடியிருந்திருப்பீங்க. ஆனாலும் அந்த நேரத்துல நீங்க என்ன ரொம்ப உற்சாகமாய் காணப்பட்டிருப்பீங்க. ஆண்டவரை நம்பி அனுதினம் வேலைக்கும் போது வேதத்தை வாசித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து உற்சாகத்தோடு நீங்க என்ன செய்யிருப்பீங்க, அந்த நாட்களை கழித்திருப்பீங்க. அப்போ ஆண்டவர் வர வர உங்களை என்ன செய்வார், விருத்தியாக்கி கொண்டே வந்திருப்பார். சொந்த வீடு கட்டியிருப்பீங்க. முதலாவது சிறிய வீடு கட்டியிருப்பீங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருப்பீங்க. ஆ அதுக்கப்புறம் ஒரு பைக் வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய வீடு கட்டியிருப்பீங்க. அப்புறம் ஒரு கார் வாங்கியிருப்பீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருப்பீங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ பிள்ளைகள் அது அது வாழ்க்கை செட்டில் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்திருப்பீங்க, இப்போ நல்ல பெரிய வீடு கட்டி இனிமே சந்தோஷமா இருப்போம் என்று வேதத்தை வாசித்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனாலும் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இனிமே நமக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சோர்வா அந்த நாட்களை எண்ணிக்கொண்டு இந்த நாள் எப்படி கழியுமோ என்று நினைச்சு கூடாது, அப்படியே கழிக்க கூடாது. அதை தேவன் விரும்பவில்லை. உங்களுடைய ஆரம்பத்தின் நாட்கள்ல இருந்து இதுவரைக்கும் தேவன் உங்களை எவ்வளவோ அதிசயமாய் காத்து வந்திருப்பார். வேலைக்கு போகிற நேரத்துல இருந்து நீங்க திரும்பி வரும்போது எத்தனையோ ஆபத்துக்களை கடந்து வந்திருப்பீங்க. எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருப்பீங்க. வேலையில எத்தனையோ பேருடைய பேச்சு அவமான பேச்சு சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் சந்திச்சு நீங்க வேலையை வெற்றிகரமாய் முடித்திருப்பீங்க. குடும்பத்துல எத்தனையோ சோர்வு வந்திருக்கும். எத்தனையோ வியாதி நிமித்தம் போராடி இருப்பீங்க. குடும்பத்துல எவ்வளவோ கஷ்டங்கள், உற்றார் உறவினருடைய கேலி பேச்சு, அப்படி உலகத்துல ஒவ்வொரு காரணங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் அதெல்லாம் கடந்து வெற்றியாய் நீங்க அந்த ரிட்டைர்மெண்ட் நீங்க முடித்திருப்பீங்க. ஆனா அவ்வளவுத்தையும் தேவனுடைய காரியத்தினால் ஜெயித்து நீங்க இப்பொழுது நீங்க என்ன செய்தீங்க, அந்த சூரிய செடியில போய் எலியா மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு நான் செத்தா எனக்கு நலமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி ஒருவேளை உங்க இருதயத்துல அந்த சிந்தனை காணப்பட்டால் இந்த நேரமே அந்த சிந்தனை என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. தேவன் உங்களுக்காக தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யாருன்னு எனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் சரி, அது உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. நீங்க என்ன செய்யணும், இந்த வாழ்க்கை இதோட முடியல. இப்பதான் 2ஆம் கட்ட வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. இனிமே உற்சாகமாய் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நீங்க என்ன செய்யலாம், உங்களோட வயதுல குறைந்த பிள்ளைகளுக்கு உங்களை வாழ்க்கை அனுபவங்கள் என்ன செய்யலாம், அந்த இனிமையான நாட்கள், தேவன் அற்புதம் செய்த நாட்கள் என்ன செய்யலாம். ஒருவேளை சபையில நின்று பிரசங்கம் பண்ணதுக்கு ஒரு தைரியம் இல்லாட்டா என்ன செய்யலாம், சும்மா நம்ம அனுதினம் பார்க்குற ஆள்கிட்ட சும்மா வீணான வார்த்தைகளை பேசும்போது என்ன சொல்லலாம், அந்த நேரம் நான் இப்படிலாம் இருந்தேன், தேவன் என்னை இப்படி அதிசயமாய் நடத்தினான், ஒரு வார்த்தை போடுங்க. அதன் மூலம் சில ஆத்மா என்ன செய்யும், ரட்சிக்கப்படும். எல்லாரும் இந்த வேதத்தை கொண்டு நான்லாம் அப்படிதான் வீட்டுல முடங்கிட்டு தான் இருந்தேன். இப்பதான் ஆண்டோடைய கிருபை, ஏதோ அவருடைய வார்த்தை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆண்டவர் கொடுக்க வார்த்தையை சொல்லிட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு மத்தியில நான் என்ன செய்தேன் சொல்லுகிறேன். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான். காலம் வேகமாய் அஞ்சர் கால ஓட்டத்தை போல என்ன செய்யுது, வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால என்ன செய்யணும், கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நமக்கு ஈவாய் தந்த கிருபை நாட்கள். இந்த நாட்களை நம்ம என்ன செய்யணும், உற்சாகமாய் மகிழ்ச்சியாய் கழிக்கணும். நமக்கு தந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நம்முடைய சபைக்காக ஜெபிக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லா கிறிஸ்தவ மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். தேசத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெப குறிப்பை வைத்து நீங்க அழகா ஜெபித்து வேதத்தை ஆராய்ந்து என்ன செய்யலாம், கொஞ்ச நேரத்தை கழிக்கலாம். கொஞ்ச நேரத்தை உங்க பேரன் பேத்திகளோடு கழிக்கலாம். கொஞ்ச நேரத்தை நல்ல உணவு, உங்களுக்கு எது இஷ்டமா, மனைவிதான் சமைக்கணும்னு அர்த்தம் இல்ல. நீங்க கணவன்மாரும் என்ன செய்யலாம், உங்களுக்கு தெரிந்த சமையலை செய்து உங்க மனைவியை நீங்க என்ன செய்யலாம், மகிழ்ச்சிப்படுத்தலாம். பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்தலாம். அப்படிதான் மனைவிதான் சாப்பாடு ஆக்கணும், ஆண்களுக்கு இது செய்யணும் அவசியம் இல்லை அப்படிலாம் இல்லை. உங்க காலத்தை நீங்க பொழுதுபோக்கே சந்தோஷமா அப்படியே கழிக்கணும். அப்படியே ஒவ்வொரு இடங்களா போகலாம் நீங்க. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆண்டவரை பற்றி என்ன செய்யலாம், நம்ம நேர்ல பாக்குறவங்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தெரிந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். தேவன் இதை விரும்புகிற தேவனா இருக்கிறார். அப்படி நம்ம சொல்லும்போது நம்ம நேரம் என்ன செய்யறோம், அப்படியே பொழுது போயிடும். அப்ப நம்ம இருதயத்துல வீண் சிந்தனைகள் என்ன செய்யாது, வராது. அந்த யோசிக்கிறதுக்கு நேரமே வராது.
நம்ம சும்மா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு படுத்தே கிடந்தாதான் நம்மளுக்கு என்ன வரும்? 1000 எண்ணங்கள், 1000 யோசனைகள் வரும். அதெல்லாம் வீண் சிந்தனைகள். வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்லுகிறார். உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ராஜா, அவருக்கு நேரமே இருக்காது. எப்போதும் ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு விரோதமா யாராவது ஒரு சண்டைக்கு வருவாங்க. தேசத்து மக்களை குறித்த ஒரு பாரம் இருக்கும். அளவு கடந்த பாரம் இருக்கும். அந்த பாரத்தின் மத்தியிலையும் அந்த தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? வீண் சிந்தனைகளை வெறுக்கிறேன், உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். இன்று நாம் எப்படி காணப்படுகிறோம்? நமக்கு ஒருவேளை வேலை செய்யும் போது நமக்கு வேதத்தை வாசிக்கவோ ஜெபிக்கவோ அதிக நேரம் கிடைக்காது. காலையில வேலைக்கு போனோமா, அப்புறம் போயிட்டு வந்தோமா நம்ம, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோமா, அப்புறம் கொஞ்சம் வசனம் வாசித்தோமா, ஒரு அதிகாரம் வாசித்தோமா, ஜெபித்தோமா, படுத்தோமா, தூங்குனோமா, மறுநாள் வேலைக்கு போனோமா, இப்படியே நீங்க உங்க காலத்தை கழித்திருப்பீங்க. ஆனால் தேவன் எல்லாருக்கும் இந்த கிருபை நாட்கள் கிடைக்காது. இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்ங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. சில பேர் ரிட்டையர்ட் ஆகுக்கு முன்னாடியே மறித்திருப்பாங்க. கிடைக்காது, அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனா தேவன் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கு. ஒருவேளை கவர்மெண்ட் வேலை செய்தவங்களுக்கு மாத்திரம் நான் சொல்லல, உலக பிரகாரமான வேலையில இருந்து நீங்க வேலை செய்து இனிமே நம்மளுக்கு வேலை செய்ய முடியாது, நம்ம பிள்ளைகள் கையில கொடுத்துட்டோம், இனிமே நம்ம வீட்டுல பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க, எப்ப இனிமே நீங்க அப்பா அம்மா நீங்க எங்களுக்காண்டி வேலை செய்யணும், அவ்வளவு நாள் நீங்க உழைச்சது போதும், வீட்டுல இருந்துட்டு பிள்ளைகள் உங்களே கவனிப்பாங்க. அவர்களுக்காக தான் நான் சொல்லுறேன். அதுக்காக நீங்க ஒருவேளை வேலை செய்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்காக சொல்லுவாங்க, அப்படிலாம் நான் சொல்ல. இந்த உலக பிரகாரமான எந்த தொழில்னாலும் சரிதான், எல்லாமே தொழில் தான், எல்லாம் தான், வேலை தான். ஒருவேளை குடும்ப பெண்கள் நீங்க வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஒருவேளை மருமகள் மற்றபடி வீட்டுல யாராவது அதை பொறுப்பெடுத்திருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தர் காரியங்களையும் ஆண்டவன் தேவன் இப்பொழுது உங்களுக்கு ஒரு அமைதியான நாட்களை தந்திருப்பார். இந்த நாட்கள வீணான சிந்தனைகளை உங்கள் மனதில போட்டுக்கொள்ளாமல் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல காத்திருந்து என்ன செய்யணும்? உங்கள் வீண் சிந்தனைகளை வெறுத்து அவரிடத்துல உங்களை என்ன செய்யணும்? அவருடைய பாதத்துல வைக்கும்போது உங்களுடைய மனபாரம், மனசோர்வு, மனக்கசப்பு நீங்கிடும். அப்ப நீங்க மற்றவர்களுக்கு மாறுதல் சொல்லுகிறவர்களாய் காணப்படுவீங்க. எபிரேயர் 10:35 பாருங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை விட்டு விடாதீர்கள். சில நேரங்கள்ல நமக்கு வந்து ரொம்ப என்ன செய்யும்? ஒரு ஒரு விதமான சோர்வு, ஒரு விதமான பயம் காணப்படும்போது நம்ம என்ன செய்தோம்? நம்மளுக்கு அந்த ஒரு தைரியம் தேவன் கொடுப்பாரு. அந்த நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு நம்மளுக்கு பாதை தெரியாம இருக்கலாம். ஒருவேளை வேற வழியா போயிருக்கலாம். சிலது சில தெரியாத ஆள்கிட்ட போய் நம்ம வேற ஒரு ஆள்கிட்ட கேட்க வேண்டிய காரியத்தை இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டுக்கலாம். அந்த ஆளு சில நேரம் கோபமா நம்ம அறியாமே சில வார்த்தைகளை சொல்லலாம். அப்போ நம்ம அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு தைரியத்தை தேவன் நிச்சயமாய் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். இந்த உலகத்துல நம்ம இந்த தைரியத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது. இது வந்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்? சொல்லுகிறார். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை விட்டு விடாதீர்கள். இது ஊழியக்காரர்களுக்கும் அப்படிதான். நம்ம தேவன ஆரம்ப நாளத்துல நமக்கு தந்த அந்த பலம், அந்த அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு இப்போதும் தேவன் நம்மளோடு வைத்திருக்கிறார் என்று அந்த பலத்தோடு நம்ம காணப்படணும். எந்த அளவுலயும் சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த ஆரம்பத்தின் நாட்கள நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் எண்ண முடியாது. அந்த ஆரம்பத்தின் நாட்கள்ல நம்ம பலவீனமா இருந்திருப்போம். ஒருவேளை ஆண்டவரை பற்றி நம்ம அநேக வசனங்கள தெரியாம இருந்திருப்போம். ஆண்டவர் அந்தந்த நேரத்துல அந்தந்த வசனத்தை நமக்கு கொடுத்து அநேக பேருக்கு சிலவர் என்ன செய்வாங்க? ஊழியத்தின் பாதையில வழி நடத்திருப்பாங்க. இந்த நாளில ஆண்டவர் உங்களை அதிகமாய் அந்த வசனங்களை ஆராய்ந்து கடினமான வார்த்தைகள கூட மற்றவங்களுக்கு அதை புரியும்படியாக சொல்லக்கூடிய வார்த்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார். தைரியமா சொல்லணும். தைரியத்தை என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. இப்ப நம்ம நம்ம சோர்ந்து இருக்கும்போது யாராவது என்ன சொல்லுவாங்க? நம்ம தகப்பன் தன் பிள்ளைய பார்த்து என்ன சொல்லுவாங்க? அப்பா நான் இருக்கேன். ஏன் உனக்கு பயம்? ஏன் பயப்படுதான்? தைரியமா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு எங்க அப்பா பெரிய ஆளு. சின்ன பிள்ளைலாம் பாருங்க, ஒரு ஒரு பிள்ளைகளுக்குள்ள பேசும்போது எங்க அப்பா வந்தாங்கன்னா, எங்க அப்பாட்ட போய் சொன்னோம்னா எங்க அப்பா என்ன செய்வாங்க? எங்க அப்பா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லும் அந்த பிள்ளைங்க. அந்த தகப்பனை குறித்து அவ்வளவு ஒரு நம்பிக்கை, தைரியத்தை பிள்ளைகள் வைத்திருக்கும்.
நம்ம பரம தகப்பன் அகில உலகத்தையும் படைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்ம அவருடைய கிருபையினால நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம தைரியத்தை வைத்திருக்கிறோமா? இந்த உலக பிரகாரமான தகப்பன் மேல் பிள்ளைகள் வைத்திருக்கிற தைரியம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் நாம தைரியமா இருக்கிறோமா? அதனால நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நம்ம விட்டு விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு யாருக்காவது நம்ம ஒரு வார்த்தையை நம்மளால சொல்ல முடியலையா? தேவனிடத்துல கேட்கணும். இயேசப்பா இந்த வார்த்தைக்கு பதில் என்ன? இன்னைக்கு நான் அந்த வேதத்தை எடுக்கும்போது நான் எனக்கு எதுவுமே என்ன சொல்லப்பா அப்படின்ட்டு தான் நினைச்சேன். ஆனாலும் தேவன் சில வசனங்களை ஆராய்ந்து சொல்ல தேவன் கிருபை செய்து அப்படிதான் தேவனுடைய அதுக்காண்டி எல்லாம் தெரிந்தவங்கன்னு என்று சொல்ல முடியாது. நம்ம அவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களோ பிரசங்கியாரோ கிடையாது. எந்த பைபிள் ஸ்டடியோ படித்தது கிடையாது. ஏதோ ஆண்டோடைய கிருபையினால இந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். சில பேருக்கு ஒருவேளை இது என்ன இப்படி பேசுறாங்கன்னு தெரியலாம். ஆனாலும் நீங்க என்ன செய்யணுங்க? அந்த வார்த்தையை கேளுங்க. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு இது ஒருவேளை நான் என்னுடைய வார்த்தை தவறாக இருந்தால் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல பாருங்க, அந்த சங்கீதம் 107 8ஆம் வசனத்தை பாருங்க. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். நமக்கு தாகம் எடுக்கும்போது நம்ம எப்படி தண்ணீர் குடிக்கும்? அந்த மான்கள் பாருங்க, நீரோடைய பார்த்தோன்னா அது வாஞ்சித்து கதறும். அப்படி எப்ப நீர் கிடைக்காது அப்படின்ட்டு என்ன செய்யும்? அந்த அந்த பாலைவனத்துல அந்த கானல் நீர் நீர் மாதிரி தெரியும். அப்ப அந்த இடத்துல நீர் இருக்கா அப்படின்ட்டு அது பார்த்து 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 ஓடும். போக போக நீர் வராது. ஆனா ஒரு இடத்துல நீர் கிடைச்சிட்டுன்னா அது அவ்வளவு வாஞ்சியாய் குடிக்கும். அதே போலதான் நாமும். நம்ம அப்படி தாகமா இருக்கும்போது தேவன் என்ன செய்யறார்? நம்முடைய தவனமுள்ள ஆத்மாவை என்ன செய்யறார்? திருப்தி ஆக்கிறார். பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். இப்ப யாராவது ஒருத்தங்க ரொம்ப பசியினால இருக்காங்க. இப்ப நாம தான் பசினால இருக்கோம். அந்த நேரம் பசி ருசி அறியாதும்பாங்க. அப்ப அந்த பசிக்கிற நேரம் நமக்கு என்ன கிடைத்தாலும் சரிதான். அது நமக்கு அது ஒரு அமிர்தம் போல நமக்கு காணப்படும். அதை நன்மையா நம்ம அப்படி நமக்கு ஒரு பசினால் தேவன் உலக பிரகாரமா நிரப்புகிற போல இது ஆத்ம பசி. இந்த உலக பிரகாரமான ஆகாரத்தை குறித்து நான் சொல்லல. இது தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் திருப்தியாக்கிறார். இந்த நன்மையினால் திருப்தியாக்கிறார் என்பது இந்த உலக பிரகாரமான பசியை சொல்லல, உலக பிரகாரமான தாகத்தை சொல்ல. இது ஆத்ம பிரகாரமான தாகம், ஆத்ம பிரகாரமான பசி. நம்ம ஆத்மாவில நம்ம மனக்கசப்பு, மன சோர்வு, பயம், மனபாரம் அப்படி இருக்க கட்டத்துல தேவன் என்ன சொல்கிறார்? பசியுள்ள ஆத்மாவை நன்மையால் நிரப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி நம்முடைய பசியுள்ள ஆன்மாவை நன்மையினால் நிரப்பணும்னா தேவனை நோக்கி நம்ம பார்க்கிறவர்களாய் காணப்பட வேணும். அப்ப தேவன் நம்மை நன்மையினால் நிரப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். தேவன் நன்மை செய்தவராகவே சுற்றி திரிந்த தேவன். அவர் நன்மை செய்கிற தேவன். அந்த நன்மை செய்த தேவனுக்காக நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பாதத்துல அமர்ந்து நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவரிடத்துல நம்முடைய வேண்டுதல்களை சொல்லணும். அவருடைய வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். இப்ப கூட பாருங்க, இந்த 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 வேதத்தை பற்றி நான் சொல்லும்போது அந்த அறிவு எனக்கு கிடையாது. ஆனாலும் தேவன் என்னுடைய நாவினாலும் நீங்க கேட்டு கொண்டிருக்கீங்களா? உங்களை விட நான் ஒன்றும் அறிவுள்ள தெரிந்தவள் கிடையாது. அப்படி ஒன்றும் நான் ஒரு ஞானி கிடையாது, ஒரு பேதை. ஆனாலும் தேவன் என்னை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் கேட்கும்படியாக தேவன் ஆண்டவர் ஒரு தருணத்தை ஏற்படுத்துகிறார். இதுக்கு கர்த்தராகிய தேவனுக்கு நான் கோடி நன்றி செலுத்தணும். என்னுடைய வார்த்தை நீங்க கேட்குறீங்க, அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது வரைக்கும் எனக்கு 115 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அநேக பேர் என்னுடைய வீடியோவை பார்க்கீங்க. உங்களுக்காக நான் தேவனிடத்தில் நான் நான் சோஸ்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை உலகத்துல எத்தனையோ வீணான வீடியோக்கள் காணப்படும். பெரிய பெரிய ஊழியக்காரங்க, தீர்க்கதரிசிகள், ஆவின் வரம்பெற்றவங்க எவ்வளவு பெரிய வீடியோ எல்லாம் இருக்கு. ஒன்றுமே இல்லை, ஒரு துளி தான். என்னுடைய இந்த வார்த்தையும் கேட்குறீங்க. அதற்காக நான் என்ன செய்தேன்? கர்த்தராகிய தேவனிடத்துல உங்களுக்காக நான் என்ன செய்வேன்? நான் நன்றி பலிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஜெயிப்போமா?
எங்கள் அன்பின் கர்த்தாவே, அருமை நேசரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எஸ் ராஜா, சோர்ந்து அவனுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன் நீர் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் வீண் சிந்தனைகளை வெறுத்தப்பா, உங்களுடைய வேதத்தில் பிரியப்பட கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய ஆத்மாவை நன்மையினால் திருப்தியாக்குங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களை ஆத்மாக்களை நன்மையாய் ஆண்டவரே எங்களை நிரப்புகிற தேவன் நீர்தான் தகப்பனே. இந்த உலக பிரகாரமான ஒருவேளை அவர்கள் ஆறுதல் சூழலாம் எங்களுக்காக ஜெபிக்கிற அநேகர் உண்டு தகப்பனே. அதே போல தகப்பனே, அவர்களெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அநேக நேரத்துல இக்கட்டு நேரத்துலப்பா எத்தனையோ பேர் எனக்காக ஜெபித்திருப்பார்கள் தகப்பனே. அவர்களை இந்த நேரத்துல நினைக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா, அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அதே போல இந்த ஜெபத்துலப்பா ஏசப்பா, நீங்க இந்த நேரத்துலப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க உள்ளத்துல காணப்படுகிற மன சோர்வு, என் தகப்பனே, காரணம் இல்லாமல் ஏற்படுகிற பயம், காரணம் இல்லாமல் காணப்படுகிற மன கசப்பு, அதெல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. மன மகிழ்ச்சி கொடுங்க தகப்பனே. ஏசப்பா, என் தகப்பனே, முறிந்த ஆவியை ஆண்டவரே எடுத்து போட்டப்பா. பலமுள்ள ஆவியை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, பலமுள்ள ஆவியத்தை வரும்போது தகப்பனே ஏசப்பா, அது ஒரு ஆண்டவரே ஒரு கம்பீரமாய் காணப்படும்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் நடக்கும்போது அப்பா உங்களுடைய பலம் எங்களுக்கு தேவை தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, இந்த உலகத்துல நாங்க வாழுகிற போது அப்பா உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தகப்பனே எங்களை முடிசூட்டி வழி நடத்தி வருகிறப்பா. உடைய ஆவியினாலும் உடைய ரட்சிப்பினாலும் எங்களை முடிசூட்டிக்கிறே தகப்பனே. ஏசப்பா, உடைய அளவு கடந்த அந்த இரக்கத்தையும் அப்பா உடைய மகிமையும் ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு நீர் தந்திருக்கிற தகப்பனே. அதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, அந்த அருமையான வேலையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. என் தகப்பனே, இஸ்ராஜா, உள்ளத்துல காணப்படுகிற எல்லா கஷ்டங்களையும் பாரத்தையும் எடுத்து போடுங்க. நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆறுதல் செய்கிற தேவனப்பா. ஏசப்பா, உம்மிடத்துல நாங்க கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே இஸ்ராஜா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கூட தகப்பனே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏசப்பா ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளை மனமகிழ்ச்சி நாட்களாய் ஆக்குங்க தகப்பனே. பிள்ளைகள் சந்தோஷமாய் குடும்பத்தோடு நல்ல உணவுகளை சாப்பிட்டு ஆண்டவரே திருப்தி ஆகி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை மகிழ்ச்சியாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இயேசுராஜா, வீட்டை சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன்.